ஸோ அலைஸ் நான் உங்கள் நிதிஷ் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அன்லிமிட்டெட் காபிள் ஸ்டோன் ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எனக்கு பார்ட் 2, ஆனால் உங்களுக்கு பார்ட் 1 இருக்க போகுது. ஏன்னா இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்து அது டெலீட் ஆச்சு, எப்படி ஆச்சுன்னே தெரில. சரி அதை விடுவோம், எதுக்கு நம்ம பழைய கதையெல்லாம். ஸோ வீடியோக்களை பொறுத்த முன்னாடி எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இதை ஏன்டா முன்னாடியே சொல்கிறேன்னா பொங்கல் அன்றைக்கி வீடியோ வருமானு தெரியாது. ஸோ அதனால் நான் எப்போயே சொல்கிறேனே, உங்களோட வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் கொட்டி தீர்த்துட்டு போங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போவோமா. வைஸ் நான் பண்ணுற மாட்டேன், அப்படியே ஒன்றுமே ஒரு இது மாற்றம் நம்ம அப்படியே பண்ணுங்கள். ஏன்னா அப்புறம் காபிள் ஸ்டோன் ஃபார்ம் ஒர்க் ஆகுனா இன்னைக்கு கேட்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி காபிள் ஸ்டோன் இதிலே செய்யுங்க. அப்போ தான் நம்மளுக்கு உட்டு வச்சு செஞ்சிங்கன்னா லாவாவோட சேர்ந்து அதுவும் பற்றிக்கும். அப்புறம் ஒர்க் ஆகலைன்னா என்னை சொல்லக்கூடாது. ஸோ அங்கே நான் ஒரு இது நோண்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அது எப்படி அங்கே ஒரு பிளாக் உடச்சி விட்ருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஈவினிங்கில் உடச்சி விட்டுங்க. ஏன்னா அங்கே தான் வாட்ரு வரப்போகுது. ஐயோ, ஓகே, இதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகேவா, இப்படி ஒரு விஷயம் நடந்ததே மறந்துடுங்க. இந்த மாதிரி தான் அடிக்கடி மிஸ்டேக் பண்ணுவேன், அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, அந்த எங்களை கரெக்டாக வாட்ரு ஊற்றிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் லாவா ஊற்றிக்கோங்க. எப்போவுமே வாட்ரு இருக்கிற பக்கெட்டு ஒரு பிளாக் உடச்சி வச்சுக்கோங்க, இல்லைனா லாவா போயிடும். அப்புறம் ஃபார்ம் ஒர்க்லாம் என்னை சொல்லக்கூடாது. இது ஃபேக்கெலாம் கிடையாது, எல்லாமே ரியல்லாம். இப்போ நான் வைக்கிற மாட்டே பிஸ்டனை தூக்கி வைங்க. இது ஒரு பிளாக் உடச்சிட்டு இப்படி இன்னும் வைங்க. இது தப்பாக வச்சிட்டேன். ஓகே, ஒரு பிளாக் வச்சுட்டு இப்படி வைக்கணும். அவ்வளோதான், கரெக்டாக வச்சிட்டேன் பார்த்தீங்களா. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு வந்து அது என்ன ரெட் ஸ்டோன் ரிப்பீட்டர் வேணும். அவ்வளோதானே, அதுதான பேர். ஆமாம், ரெட் ஸ்டோன் ரிப்பீட்டர் வேணும். அதை நான் வைக்கிற மாட்டே வைங்க. அது எப்படின்னா உங்களுக்கு நேராக இருக்கணும், புரியுதா? மாற்றி வச்சிடக்கூடாது, நேராக இருக்கணும்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக் விட்டுட்டு ஒரு ரெட் ஸ்டோன் ரிப்பீட்டர் இந்த மாதிரி தப்பாச்சிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு நேராக பார்த்து வைங்க. இந்த மாதிரி ரவுண்டாக வைக்கணும். இப்போ ரெட் ஸ்டோன் டஸ்ட்டை எடுத்து நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும். ஓகேவா, இப்போ வச்ச உடனே இதுதான் முக்கியமான விஷயம். டார்ச்சை பேஸ்ட் பண்ணிட்டு டக்குன்னு எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பிளிங்காக எரியும். இப்போ வந்து உங்களுக்கு அன்லிமிட்டடாக பவர் சப்ளை வந்துனே இருக்கும். ஓகேவா, இப்போ ரெட் ஸ்டோன் கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா பிஸ்டனோட இப்போ இந்த மாதிரி அன்லிமிட்டட் ஃபார்ம் வந்துனே இருக்கா. ஆனால் இது நம்மளோட ஃபார்ம் கிடையாது, நம்ம வந்து அன்லிமிட்டட் ஃபார்ம். இதை நீங்கள் உடச்சிங்கன்னா வர்றதுக்கு ஒரு செகண்ட் ஆகும், ஒரு செகண்ட் லேட் ஆகும். பாருங்கள், நான் வேணால் உடச்சி காமிக்கிறேன். மொத்தம் வந்து 10 பிளாக் வரும். ஆமாம், மொத்தம் வந்து 10 பிளாக் வரும். நம்ம இன்னும் ஒரு 10 பிஸ்டன் தேவைப்படுது நம்மளுக்கு அன்லிமிட்டட் இது செய்ய. இது ஒரு செகண்ட் 2 செகண்ட் லேட் ஆகும், அதுவும் மைனிங் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். இந்த பார்த்தீங்களா, ஒரு செகண்ட் 2 செகண்ட் லேட் ஆகுதா. இது வந்து நம்மளுக்கு மைனிங் பண்ணுறது வந்து கடுப்பாக இருக்கும். இது நானே நிறைய வாட்டி இது என்னடா அது இவ்வளோ லேட்டாக வருதுன்னு யோசிச்சிருக்கேன். ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண தான் நான் ஒன்று எடுத்து வந்திருக்கேன். இதெல்லாம் உடச்சி விட்டுக்குவோம். வருங்க, சர உடச்சி விட்ருவோம். ஓகேவா, இப்போ பிஸ்டனை இப்போ பிஸ்டனை தூக்கி நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரிசையாக ஒரு 10 பிஸ்டன் வச்சுக்கோங்க. ஏன்னா அது 10 பிளாக் தான் வந்துச்சு. கரெக்டாக 10 இது தான் வைக்கணும். அதுக்கு மேலே வைக்காதீங்க, அது கம்மியாகவும் வைக்காதீங்க. ஏன்னா காபிள் ஸ்டோனு கொஞ்சம் வெளியில் போயிடும். இந்த மாதிரி 10 பிஸ்டன் வச்சுக்கோங்க, வரிசையாக இருக்கும். இப்போ கரெக்டாக அந்த லாஸ்ட்டு பிஸ்டனில் இருக்குல்ல, இப்படி அந்த லாஸ்ட்டு பிஸ்டனில் ஒரு பிளாக் உடச்சிட்டு அதில் ரெட் ஸ்டோன் பவுடர் இருக்குல்ல, அது இந்த மாதிரி வச்சுட்டு வாங்க. நான் வைக்கிற மாதிரி வச்சுட்டு வாங்க. ஓகே, இந்த மாதிரி வரிசையாக வச்சுட்டு வாங்க. ஐயோ, தப்பு போட்டேன். இந்த மாதிரி வரிசையாக வச்சுட்டு வாங்க. ஒவ்வொரு பிஸ்டன்லேயும் எல்லாமே கனெக்டாக இருக்கணும். இதெல்லாம் உடச்சி விட்ருங்க, இதெல்லாம் தேவையில்லாது. ஓகேவா, இப்போ அந்த ஒரு பிளாக் உடச்சோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே டார்ச் வைக்கணும். அது எப்படின்னா அந்த ரெட் ஸ்டோன் பவுடரை பார்த்து ஒரு டார்ச் வைங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோன் இது வந்து ரெடி ஆச்சு. இப்போ இதை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறலாம் பிஸ்டனை. ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ வந்து அதை தள்ளி விடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக வந்துனே இருக்கும். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபால்ட் ஆகாது. நீங்கள் கொஞ்சம் தூரம் சுற்றினீங்கன்னா அந்த ரெட் ஸ்டோன் இது மட்டும் உடஞ்சிரும். ரெட் ஸ்டோன் பவுட்ரு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டிங்கன்னா இப்படியே நின்று ஏஃப்கே வந்தீங்கன்னா வந்துனே இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே வந்து நின்றும். அதுவும் ஒரு 10 பிளாக் கிட்ட வந்துச்சுன்னா எதுவும் நின்றும். ஆனால் நீங்கள் உடைக்க வந்துனே இருக்கும், லேட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் அன்லிமிட்டட் காபிள் ஸ்டோன் மேக் பண்ணோம். hey guys, bye.